தேவனை துதிக்க வேண்டியது மிகவும் அவசியம். And it's so necessary that we have to praise and magnify our Lord. 67ஆம் சங்கீதம் 3-5 வசனங்களை நாம் படிக்கும்போது சகல ஜனங்கள் தேவனை துதிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. In the Psalm 67:3 and 5, that all the people praising the Lord. தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. 5ஆம் வசனம். தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. Let the people praise thee, O God, let all the people praise thee. Let the people praise thee, O God, let all the people praise thee. 3ஆம் வசனத்திலும் 5ஆம் வசனத்திலும் பாருங்கள், ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the 3rd and the 5th verse it is said, let the people praise thee, O God, let all the people praise thee. ஜனங்கள் என்பது அவருடைய சொந்த ஜனங்கள். The people is his own people. சகல ஜனங்கள் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களும். All the people, it denotes about all the people found in the world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிற ஜனங்கள் கூட இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அவர்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும். Even there are a lot of people in the world who say there is no God. ஜனங்கள் என்று சொல்லுகிறது அவரை அறிந்து அவருடைய வழியிலே ஜீவிக்கிற அவருடைய ஜனங்கள். The people mean who have known the Lord and we walking in his ways. பரலோகத்தில் ஆண்டவரை எப்போதும் தேவதூதர்கள் துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். In heaven all the angels always are praising him. பூலோகத்திலும் அவரை துதிக்கிறவர்கள் வேண்டும், தேவை, அவர் எதிர்பார்க்கிறார். Even on this earth he needs somebody, the people to praise him. அவர் எப்படிப்பட்ட தேவன், and what kind of God he is. நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்தால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றன. If you read the scripture, there are thousands of words said about the Lord. அவர் வறண்ட நிலத்தில் துளிர்க்கும் வேரை போன்றவர். And he is on the dry ground who is springing forth like a root. அவர் வறண்ட நிலத்தில் நீர்க்கால்களை போன்றவர். Even in the dry ground he is like a spring of water. அவர் புல் அறுப்புண்ட வெளியிலே பெய்யும் மழையை போன்றவர். And he is like a rain that showers upon the grass. அவர் பூமியை நனைக்கும் தூறலை போன்றவர். And he is like a shower who is able to drain the surface of the earth. அவர் விடாய்த்த பூமிக்கு பெரும் கன்மலையின் நிழலானவர். And even for the dry ground he is like a shadow of the rock. அவர் விடியற்கால வெளிச்சமானவர். And he is the brightness of the morning. அவர் காற்றுக்கு ஒதுக்காய் இருக்கிறவர். And he is something like a shadow for the wind. அவர் காலையிலே மந்தாரம் இல்லாமல் உதிப்பவர். And even in the morning without any dimness he arise. அவர் உறுதியான இடத்தில் ஆணியாய் கடாவப்பட்டவர். Even in the place where there is no firmity he was firmly being nailed. அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆனவர். And he is a resurrected God with the life. அவர் உயிர்ப்பிக்கும் ஆவியானவர். And he is the quickening spirit. அவர் எல்லா காலத்திலும் சிநேகிக்கும் சிநேகிதன். And he is a friend that who could allow us at all occasion. அவர் இடுக்கணில் உதவும்படி பிறந்த சகோதரன். And he is a friend born to help us in the adversity. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், அவர் எல்லா காலத்திலும் சிநேகிக்கும் சிநேகிதன். I want to repeat back again, he is a friend that could allow us at all occasion. அவர் இடுக்கணில் உதவும்படி பிறந்த சகோதரன். And he is a brother born to help us in the place of adversity. இப்படியே அவரை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். Like that we can continually say about the Lord. அவரை நாம் எப்படி துதிக்காமல் இருக்க முடியும்? How could we keep ourselves without praising that Lord? துதிக்கிற சமயம் மட்டும் நீங்கள் முழங்காலில் நின்று சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரிப்பாக உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். And when you praise, just standing on the knees with a great shout, you must praise the Lord. இந்த ஸ்துதியின் சத்தம் எல்லா வல்லமைகளையும் நிர்மூலமாக்கிவிடும். And this shout of praise will shatter all the powers. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்கள். Oh God, the people will praise thee. சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்கள். All the people will praise thee. இதுதான் ஆண்டவருடைய வாஞ்சை. And that is the desire of the Lord. தன் ஜனங்களும் தன்னை துதிக்க வேண்டும், சகல ஜனங்களும் தன்னை துதிக்க வேண்டும். And his people, they must praise the Lord, even all the people must praise him. முழங்காலில் நின்று சத்தத்தை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமாக. Let's stand on our knees and lifting our hands
with our heart, let's praise our Lord. உன்னுடைய துதியின் சத்தம் பரலோகம் வரைக்கும் எட்டுகிறது. Even your shout of praising reaches even heaven. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. Oh, let the people praise thee. ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. Let all the people praise thee. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 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 Praise the Lord. அவர் எல்லா காலத்திலும் சிநேகிக்கும் சிநேகிதன். And he is a friend who could love at all occasions. வசனம் சொல்லுகிறது சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்று. அந்த சிநேகிதன் இவர்தான், இயேசு கிறிஸ்து தான். எல்லா காலத்திலும் நம்மை சிநேகிக்கிற சிநேகிதன். The word of God says the friend will love at all time. Our God is the true friend. He will love us at all times. இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இடுக்கணில் உதவி செய்யும்படி பிறந்த சகோதரன் இயேசு. While in the time of adversity, help is the Lord Jesus Christ who born for that purpose. விசுவாசத்தோடு நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. The faith with a grateful heart, let's praise Him. உங்களுடைய கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Amen. அடுத்ததாக கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று. The word of God says that we should never forget all His benefits. வேதத்தை நீங்கள் தெளிவாக வாசித்து பாருங்கள். மறவாதே என்ற வார்த்தைகளையும் மறந்துவிடு என்ற வார்த்தைகளையும் பல இடங்களிலே காணலாம். And while you read the scripture, in most places it is written, forget not, and some places don't forget it. நாம் நினைக்க வேண்டியதை மறக்கலாகாது, நாம் மறக்க வேண்டியதை நினைக்கலாகாது. What we had to forget, we should never think about it. What we should never think it, we should never forget it. நினைக்க வேண்டியதை மறப்பதினாலும்
மறக்க வேண்டியதை நினைப்பதனாலும் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக முறை பிரச்சனைகளும் தோல்விகளும் வந்திருக்கின்றன. As we are failing to think about and forget it, we have a lot of problem in our life. நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம், சோதனைகள், தோல்விகள் அல்லது வியாதிகள், நெருக்கங்கள் வரலாம். And even unexpected disease and sickness, trouble and all the things may come in our life. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அதற்கு முன்பு ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை துதிப்பதால் அந்த சூழ்நிலைகளிலே நமக்கு ஜெயம் எடுக்கலாம். But in that circumstances, if we think about all the good things what the Lord had done, we can able to prevail those adverse situations. நம்முடைய விசுவாசி ஒருவர் இதே போல ஒரு விடுமுறை நாளிலே தன்னுடைய ஊருக்கு போய் கொண்டிருந்தார். And one believer during the summer vacation, he was going to his own place. வழியிலே திடீரென்று அவருடைய சிறு குழந்தை, கை குழந்தை ஒன்றிருந்தது. அந்த குழந்தைக்கு வழியிலே திடீரென்று ஜன்னி போல ஏற்பட்டு அந்த குழந்தை மரித்த ஒரு மரக்கட்டை போல ஆகிவிட்டது. And while they were traveling on the car, even that little child, it had a fits like and it had turned to be like a wood. அப்பொழுது அவர்கள் செய்த ஒரே காரியம், அந்த இடத்திலே வேற யாரும் இல்லை உதவிக்கு. அவர்கள் நமக்கு ஆண்டவர் இதற்கு முன்பு செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாக சொல்லி துதிப்போம் என்று சொல்லி புருஷனும் மனைவியும் தங்களுக்கு ஆண்டவர் செய்த இதற்கு முன்பு செய்த எல்லா நன்மைகளையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் எப்படி உதவி செய்தார் என்பதையும் நினைத்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். Now the husband and wife, they were thinking about the past goodness, whatever the Lord had it, and they were started praising one after another all the benefits. இவர்கள் துதிக்க துதிக்க அந்த பிள்ளையினுடைய சரீரத்தின் நிலைமை மாறியது. While they were start praising and praising the Lord, the condition of the child changed. இந்த வசனத்தை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் நான் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிற ஒரு தெய்வீக ஆலோசனை, உங்களுக்கு எந்த நெருக்கங்கள், பிரச்சனைகள் வரும்போதும் கர்த்தர் உங்களுக்கு முன்பு செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிப்பதனால் நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருந்து வெளியே வரலாம். And I want to give a divine counsel. Whatever the adverse situation, if you praise the Lord, you would be able to come out of that. அந்த குழந்தை கொஞ்ச நேரத்திலே நல்ல சுகம் பெற்று அப்படிப்பட்ட வியாதி வந்தது போலவே இல்லாதபடிக்கு கர்த்தர் சுகப்படுத்தினார். The Lord God had healed the child as if the child had no sickness at all. In such a way, God brought about a wholesome healing. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. And don't forget in all his benefits. மறவாதே என்று 103ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். And the Psalm 103:2 say that you should never forget it. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and forget not all இந்த his வசனம் benefits. மறவாதே என்று சொல்லுகிறது. Now this word of God say forget not. ஆனால் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் மறந்து விட வேண்டும் என்று சொல்லுகிறது. And Philippians 3rd chapter verse 13 it say that you had to forget something. 45ஆம் சங்கீதத்திலும் கூட மறந்து விடு என்று சொல்லுகிறது. Even the 45th Psalm say that you had to forget something. எத்தனையோ காரியங்கள் நாம் மறந்து விட வேண்டிய காரியங்களை மறக்காமல் இருக்கிறோம். And whatever the thing we had to forget, but we never forget those things. ஆகையினால் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் தடையாகிறது. That's why whatever the Lord God want to do that have been hindered. இப்பொழுது நாம் மறக்க வேண்டிய காரியங்களை மறந்து நினைக்க வேண்டிய காரியங்களை நினைப்போமாக. Whatever the thing we had to forget, let it forget it and think about it. Things which we had a thing right now. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் ஜீவியத்திலே, உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் சில சந்தர்ப்பங்களில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து, உங்களுக்கு தான் தெரியும், நினைத்து நீங்கள் இப்பொழுது கர்த்தரை துதிக்க வேண்டும். Even in our family life, you yourself know what are the good things, the benefits the Lord had wrought upon your family. You think about it and praise Him. உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறதோ அதெல்லாம் இப்போ நினைத்து நீங்கள் கர்த்தரை துதிக்க துதிக்க ஒரு பலன் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்க போகிறது. Whatever you have a memory, when a remembrance, whenever you praise God, you are going to get that deliverance. நீங்கள் துதிக்க துதிக்க எப்படி இருக்க போகிறது தெரியுமா? சிறகுகள் அடித்து பறக்கிற ஒரு புறாவை போல, சிறகு அடித்து எழும்புகிற கழுகை போல நீங்கள் மாற போகிறீர்கள் இப்பொழுது. When you start praising, how it will be a position, just like the wings of the eagle would start fluttering its wing, started soaring high, and it will be in that position. முழங்கால் நிற்போம். Let's all stand on our knees. என் ஆத்துமாவே, O
Oh my soul, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. don't forget all his benefits. உங்களுக்கு என்னென்ன உபகாரங்கள் கர்த்தர் செய்தது ஞாபகம் இருக்கிறதோ அந்த உபகாரங்களை நினைத்து ஒவ்வொன்றாக நினைத்து கர்த்தரை துதியுங்கள். Whatever the benefits the goodness the Lord did in our life, think about it and praise him. சத்தமாய் Praise him loudly. சத்தமாய் Loudly. கர்த்தர் உனக்கு செய்ததை நீ மறைக்காதே. Don't forget the thing the Lord had in for ஆமென். you. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஒரு காரியம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். One thing you keep it in your mind. இப்பொழுது நீங்கள் துதிக்கும் போதே உங்களுடைய பிரச்சனையில் இருந்து உங்களுக்கு விடுதலை. While you praise God right now, whatever your problem, you get absolute deliverance. இப்பொழுது நீங்கள் துதிக்கும் போதே அந்த குழந்தை சுகமானது போல உங்கள் வியாதியில் இருந்து உங்களுக்கு விடுதலை. As you praise God, as the child got deliverance, you are going to get ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இது ஒரு நல்ல மலையாள பாட்டு. எல்லாரும் சேர்ந்து, தெரிஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து கைத்தடி பாடுங்கள். தெரியாதவங்க எல்லாரும் எங்களோட கைத்தடி. சகல பக்தன்மாரே வந்து கேட்குவின் இகத்திலவன் செய்த நன்மைகள். சகல பக்தன்மாரே வந்து கேட்குவின் இகத்திலவன் செய்த நன்மைகள். ஆச்சரியமே அற்புதமே ஆவதில் எனக்கு வந்திப்பார். ஆச்சரியமே அற்புதமே ஆவதில் எனக்கு வந்திப்பார். சகல பக்தன்மாரே வந்து கேட்குவின் இகத்திலவன் செய்த நன்மைகள். சகல பக்தன்மாரே வந்து கேட்குவின் இகத்திலவன் செய்த நன்மைகள். ஆச்சரியமே அற்புதமே
ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கு செய்த அநேக நன்மைகளை இப்பொழுது நீங்கள் நினைத்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். I believe you might have remembered all the goodness, benefits that the Lord had done on a part of your life. என்னுடைய ஜீவியத்திலும் கூட எனக்கு ஞாபகம் வந்ததான எல்லாவற்றையும் நான் ஒவ்வொன்றாய் இந்த வேளையிலே நினைத்தேன். Even now, whatever I could imagine and think about and ponder about, all the benefits I just remember it. எப்போதும் அவைகளை நம்முடைய ஞாபகத்திலே வைத்துக் கொள்வோம். Let's keep it always in our remembrance. ஏதாகலும் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் தலையெடுக்கும் போது, Whenever any kind of problem raises its head, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவர் செய்த சகல உபகாரங்களை நினைத்து அவரை துதித்தால் எல்லா பிரச்சனைகளும் ஓடிவிடும். when you think about all his benefits, then all your problem will flee away. சத்துருக்கள் தண்ணீரை போல உடைந்து ஓடினார்கள். And the enemy, like a water, they will break and flee away. அந்த இடத்திற்கு பால் பிராசிம் என்று பெயரிட்டார்கள். All cursing that name they had given it. நீ கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை துதிக்கும் போது உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தாறுமாறாய் தூள் தூளாக உடைந்து நொறுங்கி போகும். When you think of the benefits of the Lord, விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டுங்கள். all will be shattered. ஜெயம்! 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 ஆமென். அடுத்ததாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நமக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் தேவை. For our spiritual life, we need a desirable blessing. பூமிக்குரிய நன்மைகள் கூட ஏராளமாக இந்த நாட்களில் நமக்கு தேவைப்படுகிறது. Even all the earthly blessing in this day, it is so necessary. எத்தனையோ பேருக்கு தங்கள் குடும்பங்கள் தங்கள் வேலைகளில் சரியான ஆசீர்வாதங்கள் இல்லை. Even in their family life, in their job, they have no proper blessings. எவ்வளவு முயற்சி பண்ணுகிறார்கள், ஆனாலும் அவர்கள் கொஞ்சம் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. They make a lot of efforts, but only they are able to enjoy the least benefit. கஷ்டத்தோடு குடும்பம் நடத்த, பிள்ளைகளுக்கு ஏதோ சாப்பாடு கொடுக்க, பிள்ளைகளுக்குரிய துணிகள் வாங்க, கஷ்டத்தோடு சில குடும்பங்கள் நடக்கிறது. Some family with all hardship, with all scarcity, little they able to provide and feed and educate the children. ஆனால் நமக்கு ஒரு திரட்சியான ஆசீர்வாதம் வேண்டும். But we need abundant of blessing. நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். I want to read one verse. நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். Judges the 12th chapter verse 6. நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். The Judges the 12th chapter verse 6. நீ சிபோலேத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபோலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே இப்ராஹிமில் 40,000 பேர் விழுந்தார்கள். Then said they unto him, Say now Shibboleth. And he said Shibboleth, for he could not frame to pronounce it right. Then they took him and slew him at the passages of Jordan. And there fell at that time of the Ephraimites 40 and 2,000. இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்து நீங்கள் பாருங்கள். ஷிபோலேத் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த ரெண்டு வார்த்தையும் ஷிபோலேத் சிபோலேத் என்கிறதான இந்த ரெண்டு வார்த்தையும் இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். டிக்ஷனரியில் சரியான விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. In the Shibboleth, that word is found in the English dictionary, and they have given a proper meaning for that. சேம்பர்ஸ் 21st century டிக்ஷனரியில் வாசித்து பாருங்கள். And even in the 21st century, Chambers Dictionary. Chamber Dictionary, வெப்ஸ்டர்ஸ்ல வாசித்து பாருங்கள். you read in the Webster Dictionary, இந்த வார்த்தைகள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. and this word has been very clearly written. இந்த வார்த்தை எதற்காக உபயோகித்தார்கள்? For what purpose they use this word? எப்பிராயிமர் யார் என்றும்
கீலேயாத்தியர் யாரென்றும் கண்டுபிடிக்கும்படியாக இந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்டது. Only to identify who were the Ephraimites and the Gileadites. எப்பிராயிமர் என்றால் அந்த சந்தர்ப்பத்திலே தேவனோடு சரியான ஐக்கியம் இல்லாதவர்கள். Ephraimites mean in those times they had no proper fellowship. அவர்கள் தேவ ஜனங்களா இருந்தாலும் கூட அந்த சந்தர்ப்பத்திலே எப்பிராயிமர் தேவனோடு சரியாய் ஐக்கியமாய் ஜீவிக்கவில்லை. Even though they are people of God, in that time properly they never had a fellowship with the Lord. கீலேயாத்தியர் தேவனோடு ஐக்கியமாக ஜீவித்தவர்கள். The Gileadites were the people who had a good fellowship with the Lord. எப்பிராயிமருக்கு ஷிபோலேத் என்று ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது, உச்சரிக்க முடியாது. And the Ephraimites, they are not able to pronounce the word Sibboleth. இந்த கிலேயாத்தியர் என்ன செய்தார்கள் தெரியுமா? What the Gileadites, what they did here now. ஒருவன் வரும்போது அவன் கீலேயாத்தியனா அல்லது எப்பிராயிமனா என்று கண்டுபிடிக்கும்படியாக நீ ஷிபோலேத் என்று சொல்லு என்று சொல்வார்கள். அவனுக்கு ஷிபோலேத் என்று சொல்ல தெரியாது, அவன் சிபோலேத் என்று தான் சொல்லுவான். And whenever that Gileadite, when they want other people to identify, they ask him to pronounce that word, but the person who is not able to pronounce that, they will understand him. உடனே அவனை கொண்டு போய் யோர்தான் துறையில் வெட்டி போடுவார்கள். Immediately they will take him and slay him. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீ சரியாய் ஷிபோலேத் என்று உச்சரிக்காவிட்டால், நீ சரியான ஒரு கீலேயாத்தியனாய் இல்லாவிட்டால் உனக்கு சம்பவிக்கிறதான காரியம் யோர்தான் துறையில் சத்துரு உன்னை வெட்டி போடுவான். If you are not able to be like a Gileadite and not able to pronounce the word, and you will be taken to the bank and you will be slain. ஷிபோலேத் என்றால் The Sibboleth mean திரளான தண்ணீர் அல்லது திரளான தண்ணீர் உள்ள நதிகள் என்ற அர்த்தம். it is something a river with the surplus water. நீரோடைகள் என்று கூட சொல்லலாம். And also we can say the brook of water. ஆனால் ஷிபோலேத் என்று சொன்னால் கொஞ்சம் தண்ணீர் என்று அர்த்தம். The Sibboleth mean that is a little water. ஷிபோலேத் என்றால் ஏராளமான தண்ணீர். Shibboleth mean that is surplus water. ஆனால் ஷிபோலேத் என்று சொன்னால் கொஞ்சம் தண்ணீர். Sibboleth mean only a little water. இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இந்த ஷிபோலேத் போலதான், கொஞ்சம் தண்ணீரை வைத்து தரித்திரமாக வறுமையாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Even today we can find many are like a Sibboleth, having a little water with the poverty they are living. நீங்கள் தேவனோடு ஐக்கியமுள்ள கீலேயாத்தியராய் காணப்பட்டால், if you are a person having the fellowship with the Lord like a Gileadites, திரளான தண்ணீர் என்று சொல்லுங்கள். and you would say surplus water, ஷிபோலேத் என்று சொல்லுங்கள். you say Shibboleth. சொல்லுங்க பார்க்கலாம். ஷிபோலேத். Shibboleth. இப்போ நீங்கள் ஒரு காலம் சிபோலேத் என்று சொல்லக்கூடாது. அது அவர்களுக்கு அந்த எப்பிராயிமருக்கு இந்த ப்ரொனன்சியேஷன் வராது, உச்சரிக்க முடியும். இதை வைத்து தான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். 42,000 பேரை கொண்டார்கள். And that the Hebrew, they were not able to pronounce the word the Shibboleth. That's why 40,000 were killed in a day. பைபிள் எவ்வளவு உண்மை பாருங்கள். டிக்ஷனரியிலும் கூட இந்த வார்த்தைக்கு அர்த்தம் எழுதப்பட்டிருக்கிறது. Even how it is true in the scripture, even in the dictionary, the true meaning being written. கீலேயாத்தியராய் நாம் காணப்பட வேண்டும். Let's be found as the people of the Gileadites. அப்புறம் இந்த கொஞ்சம் தண்ணீர் எல்லாம் மாறும். And then all the experience of little water will change. நல்ல நிறைய தண்ணீர் உள்ள நதிகள் உண்டாகும். Then we will have a surplus of water in the river. ஆசீர்வாதங்கள் உண்டாகும். And we will have the blessings. இதை விசுவாசிக்கிறவர்கள் முழங்கால் நின்று கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. The people who ever believe stand on their kneel and praise God. கர்த்தாவே, நான் ஒரு கீலேயாத்தியனா, என்னை மாற்றும். Oh Lord, change me like a Gileadite. நான் ஷிபோலேத் என்று சொல்லுகிறேன். I am say Shibboleth. திரளான தண்ணீர்கள் என் வாழ்க்கையில் வரட்டும். Let the experience of the surplus water. ஏராளமான ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில் குடும்பத்தில் வரட்டும். And surplus blessing, let it come upon my family. உரத்த சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. With the Lord was, let's praise Him. ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தும்.
once. பாருங்க, எத்தனையோ குடும்பங்களிலே வறுமை, கொஞ்சம் தண்ணீர், Many family, they have a poverty, they have a little water. அப்படியே கஷ்டத்தோடு குடும்பம் நடத்துகிறார்கள். With all hardship, they are leading the family. ஆனால் கர்த்தர், நீ கீலேயாத்தியனாக இருந்தால் உனக்கு திரளான தண்ணீரை தருவார். If you are a Gileadite, God would give us surplus water. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's praise Him. Give us surplus blessing of all. அடுத்ததாக நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வைத்து நாம் துதிக்க போகிறோம். Judges 13 chapter verse 18. With that we are going to praise God. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Judges 13 chapter verse 18. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். And the angel of the Lord said unto him, Why askest thou thus after my name, seeing it is a secret? அதிசயம். It's something a marvelous thing. என்னுடைய நாமம் என்ன என்று நீ கேட்பானேன்? Why you ask the name of me? என் நாமம் அதிசயம். My name is marvelous. இன்றைக்கு இந்த இடத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் பல கோணங்களிலே கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறார். As you come into the place in a different angle, the Lord go to do the secret, the marvelous thing. மனோவா என்ற பெயரின் அர்த்தம் இளைப்பாறுதல் அல்லது அமைதி. Manoah mean that is rest and peaceful life. மனோவாவின் மனைவியினுடைய பெயர் என்ன என்று எழுதப்படவில்லை. But Noah, or the name of the wife of Manoah has not been written here. அது கூட ஒரு நல்ல பெயராக தான் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். And I believe it ought to be a good name. சந்தோஷம் என்ற அர்த்தம் உள்ளதோ அல்லது ஆறுதல் என்ற அர்த்தம் உள்ளதோ ஏதோ ஒரு பெயர் இருந்திருக்கும். She may have the name like joy or comfort. இருவரும் வெளிப்படையாக நன்றாகத்தான் இருந்தார்கள். And openly they were all happy and they were good in position. குடும்பத்திலே எந்த விதமான பிரச்சனையும் சண்டைகள் ஒன்றும் இல்லை. In their family life they had no quarrel or no divisions. ஆனால் அவர்கள் குடும்பத்தில் ஒரு குறைபாடு இருந்தது. But in that family they had one lacking. அந்த குறைபாடு மனிதரால் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒன்று அல்ல. That lacking, it is not by a human being that to be atoned. அது கர்த்தர் அதிசயம் செய்தால் மட்டும்தான் அங்கே அந்த குறைபாடு நீக்கப்படும். Only if the Lord God to marvelous thing, that lacking thing would be atoned. ஒரு நாள் இவர்கள் பலி செலுத்தும்படி போனார்கள். இன்றைக்கு நீங்கள் ஸ்தோத்திர பலி செலுத்தும்படி இங்கே மதுரைக்கு வந்திருக்கிறது போல அவர்கள் ஒரு நாள் பலி செலுத்தும்படி போனார்கள். As you come to Madurai for offer the sacrifices of praises in such a way, they went to offer that sacrifice. இங்க பலி செலுத்த வந்தவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலி செலுத்தும்படி நீங்க இங்க வந்தது போல மனோவாவும் அவனுடைய மனைவியும் பலி செலுத்தும்படி போனார்கள். As you come here to offer the praises of sacrifice, Manoah and his wife went to offer that sacrifice. அங்கே தேவதூதன் அவர்களை சந்தித்தான். Even the angel of the Lord visited them. அது உண்மையாகவே ஒரு தேவனுடைய சந்திப்பாக இருந்தது. And truly that it was the visitation of the Lord. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? Finally what happening now? அதிசயம் நடந்தது. A marvelous thing happened. அதுவரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே மனோவாவுடைய சரீரத்திலே மனோவாவுடைய மனைவியினுடைய சரீரத்தில் இருந்த அந்த குறைபாடு நீக்கப்பட்டது. And whatever the lacking, the deficiency found in the body of Manoah's wife was removed away. உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிறான். And he is asking what is his name. தூதன் சொல்லுகிறான் அதிசயம் என்று சொல்லுகிறான். And the angel say it is secret, the marvelous. கர்த்தர் உன்னுடைய சரீரத்திலே அந்த அதிசயத்தை இந்த வேளையிலே கட்டளையிட போகிறார். Even in our body right now God going to order the marvelous thing. அது ஒரு வியாதியாக இருக்கலாம். It may be a sickness. அல்லது மலடாக இருக்கலாம். It may be like a barren state. உன்னுடைய சரீரத்தில் எந்த பிரச்சனையாக இருக்கலாம். Whatever the state in our body. உலகத்தின் எந்த டாக்டராலும் சுகமாக்க முடியாத சரிப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனை. It is a problem where no doctor is able to rectify it and cure it. கர்த்தர் வந்திருக்கிறார். But the Lord had come. நீர் யார் என்று கேட்கிறான் இவன்.
And he's asking who the Lord was. உம்முடைய பெயர் என்ன? What is your name? அவர் சொல்கிறார் அதிசயம். My name is secret, the marvelous thing. இங்கிலீஷ்ல சீக்ரெட், ரகசியம். In English it's cited as secret. அது ரகசியத்தை விட அதிசயம் தான் நல்லது. And it's a marvelous thing is apart from the secret. அதிசயம்னு சத்தமாய் சொல்லுங்கள். இது அதிசயம் போல தெரியல நீங்க சொல்றது. அது நீங்க சொல்றது பார்த்தாலே அதிசயமா தெரியல. அதிசயம். இன்னும் கூட அந்த அதிசயம் என்றால் உண்மையாகவே நீங்கள் அப்படியே இருந்த இடத்துல ஜம்ப் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு கீழே இருக்கவே முடியாது. அதிசயம் என்று சொல்லுங்கள் விசுவாசத்தோட. முழங்கால் நின்று கர்த்தரை துதிப்போமாக. Let's stand on our knees and praise God. யார் யாருடைய சரீரத்தில் இந்த அதிசயம் நடக்க வேண்டுமோ இந்த க்ஷணமே நடக்கட்டும். Whatever the marvelous thing to happen, right this moment it happen. எல்லா ஊழியக்காரர்களும் ஒருவருக்கொருவர் கைகளை பிடியுங்கள். All the worker of God catch hold of each one's hand. ஊழியக்காரர்கள் மட்டும் நாங்கள் கைகளை பிடித்து ஒரு சங்கிலி போல கர்த்தரை துதிக்கிறோம். நீங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அந்த தூபம் மேலே போகிறது போல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அதிசயம் நடக்கட்டும். நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து விசுவாசித்து வாஞ்சியோடு வந்திருப்பீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது. கர்த்தர் அறிந்திருக்கிறார். We may not know whatever the expectation, what the Lord must do great thing in our family, in our personal life, only the Lord knows. ஆனால் மனோவாவினுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே அந்த அதிசயத்தை செய்தவர். மனோவாவினுடைய சரீரத்திலே அவனுடைய மனைவியினுடைய சரீரத்திலே அந்த அற்புதத்தை அதிசயத்தை செய்தவர். இன்றைக்கு இப்பொழுதே அந்த அதிசயத்தை உனக்கு உன் குடும்பத்திலே நடப்பிக்கிறார். Praise the Lord.
கைவிட்டு விட்டார்கள். Even the servant of God being forsaken. கர்த்தர் கைவிடாதவர். God will never forsake anybody. சொன்னால் ஒழிய கைவிடக்கூடாது. Until I say, don't let loose. இன்னும் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசையுடன் மாத்திரம் உமக்கு கீழேதுமுண்டோ, ஆசையுடன் மாத்திரம் உமக்கு கீழேதுமுண்டோ, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, ஆசையுடன் மாத்திரம் உமக்கு கீழேதுமுண்டோ, ஆசையுடன் மாத்திரம் உமக்கு கீழேதுமுண்டோ, ஆசை உந்தன் மேல் வாங்கிடும் உமக்கு கீழேதுமுண்டோ, ஆசையுடன் மாத்திரம் உமக்கு கீழேதுமுண்டோ. Amen. Jesus, hallelujah. Thank you, Lord. Hallelujah. கர்த்தர் அநேகருக்கு அதிசயத்தை செய்திருக்கிறார். The Lord had did many marvelous things for many. உங்களுடைய கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Clap your hands, praise Him. அடுத்ததாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 9 வசனத்தை வைத்து இப்பொழுது நாம் துதிக்க போகிறோம். John the Gospel chapter 1 verse 9. With that we are going to praise God. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. That was the true light which lighteth every man that cometh into the world. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. That was the true light which lighted every man that cometh into the world. பொதுவாக மனிதர்கள் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை விரும்புவதுண்டு, சாதாரணமாக அதை பற்றி பேசுவதும் உண்டு. It's ordinarily man desires a life of light and usually they talk about it. சாதாரணமாக மனிதர்கள் சொல்லுவாங்க, உனக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் உண்டாகும் என்று. ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை சாதாரணமாக எல்லாரும் விரும்புவதுண்டு. And ordinarily they would bless them saying that they would see the bright future and they desire the bright life. இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய எதிர்காலம் எப்படி ஒளிமயம் ஆகும் என்று. And now the word of God says how the life of a man would be lighted. மனிதனுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக்குகிறவர் கர்த்தராகிய இயேசு மட்டுமே. It's only the Lord Jesus Christ who would make the days of his future with their light. இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி ஒரு மனிதனை சந்திக்கும் போது அவனுடைய வாழ்க்கையின் இருளெல்லாம் அகன்று போகும், அவன் பிரகாசிக்கிறவனாய் மாறிவிடுவான். When Jesus Christ enlightening Lord around him, whatever darkness, everything would depart. என்னுடைய வாத்தியார் ஒரு சம்பவத்தை சொன்னது ஞாபகம் வருகிறது. I remember what an incident told my teacher. அதாவது இத்தாலியா தேசத்திலே ஒரு புகழ்பெற்ற ஒரு ஓவியன் ஆர்டிஸ்ட் ஒருவன் இருந்தான். In Italy there was one famous artist. அவன் உலக புகழ் பெற்றவன்.
and he was a world famous. ஒரு நாள் அவன் நினைத்தானாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 12 வயதாக இருக்கும்போது எப்படி இருந்திருப்பார் என்பதை கற்பனை பண்ணி ஒரு சித்திரம் வரைய வேண்டும் என்று விரும்பினான். And he desired how would the Lord Jesus Christ would have appeared while he was 12 years old. He wanted to draw an artist with that. அதற்காக இத்தாலியா தேசத்திலிருந்து பாலஸ்தீனா தேசத்துக்கு போய் அங்கே 12 வயது நிறைந்த அநேக யூத பையன்களை அவன் ஒவ்வொன்றாக பார்த்தானாம். கடைசியாக ஒரு அழகான பையனை பார்த்து இயேசு இவனை போல் தான் இருந்திருப்பார் என்று திருப்தியாகி அந்த பையனை பார்த்து அந்த சித்திரத்தை வரைந்தானாம். And he traveled from Italy to Palestine, and he was choosing the 12 years old boy. Finally he came to a very handsome boy. He thought that Jesus would have appeared while he was 12 years old in the same way, but that he started making that art. அந்த சித்திரம் மிக பிரசித்தி பெற்றதாய் மாறிவிட்டது. And that art has became a very famous and popular. அநேக வருடங்கள் கழிந்து போயின. Many years passed by. இப்பொழுது இந்த ஆர்டிஸ்ட் இவனுக்கு இன்னொரு ஆசை வந்ததாம். Now the artist had another desire. யூதாஸ் எப்படி இருந்திருப்பான்? How would be the Judas Iscariot? யூதாஸ் எப்படி இருந்திருப்பான்? அதை ஒரு படமாக ஒரு சித்திரமாக வரைய விரும்பினான். And he desired how would be that Judas Iscariot. He want to draw it as a drawing. அதற்காக இவன் திரும்பவும் இத்தாலியாவில் இருந்து பாலஸ்தீனா தேசத்துக்கு போய் யூதாஸை போன்றிருக்கிறதான ஒரு யூதனை ஒரு மனுஷனை அங்கே தேடினான். He traveled from Italy to Palestine, the man who could appear like a Judas Iscariot, that he was seeking and want to draw that his figure. ஆனால் இவனுக்கு கிடைக்கவில்லை அப்படிப்பட்ட ஆள். And he was not able to get that figure. கடைசியில் ஒரு ஜெயிலுக்கு போனானா. Finally he went to the prison. இந்த ஜெயிலில் இருக்கிறதான திருடர்களை பார்த்தால் யூதாஸை போல ஒரு ஆள் அவனுக்கு கிடைக்குமா என்று. While he went into the prison, whether he could see anyone who would appear like Judas Iscariot. ஒவ்வொருவராக அந்த ஜெயிலை பார்த்து கடைசியில் ஒரு இருட்டறையிலே ஒரு திருடன் இருந்தானாம். அந்த திருடனை பார்த்தால் இவனுக்கு இவனுடைய சாயல் யூதாஸை போல இருக்கும் என்று அந்த ஆர்டிஸ்ட் இவனை பார்த்து வரைவோம் என்று அவன் பக்கத்தில் போனானாம். And finally, in the corner of that prison, there was a cell. In the darkened cell, one boy was there, and he was approaching near. He would be like the appearance of Judas Iscariot. அவன் போய் இந்த திருடன் இடத்துல நான் உன் படத்தை வரைக்க போகிறேன் என்று சொன்னான். And he went into that prison and told that robber, I'm going to draw you a figure. அந்த திருடன் கேட்டானாம், நானே ஒரு திருடன் இருக்கிறேனே, நானே ஒரு ஜெயிலில் இருக்கிறேனே, என் படத்தை எதற்காக வரைக்கிறீர்கள் என்று கேட்டான். I'm a robber, I'm in the jail, in the prison, why you draw my figure? அப்பொழுது இவன் எப்படி சொல்வது யூதாஸை போல ஒரு ஆளை தேடினேன் என்று. அதனால் அதை மறைத்தே சொல்லாமலே இருந்தான். அவன் வருந்தி கேட்டானாம், நீங்கள் எதற்காக வரைக்கிறீர்கள் என்று. அப்பொழுதுதான் இவன் சொன்னானாம், யூதாஸை போல ஒரு ஆளை தேடினேன், உன்னை பார்த்தால் யூதாஸை போல் இருக்கிறது, ஆகையினால் தான் நான் உன்னை வரைய போகிறேன். I saw the person having the image, the figure like a Judas Iscariot, but I found you only that similarity. That's why I want to draw you. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த திருடன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து சத்தமாய் அழுதானாம். When that robber heard about the word, with a bitter weeping, he started crying. அவன் அழுகிறதை பார்த்த உடனே இவனுக்கு படம் வரைக்க முடியவில்லை. And while he was crying that way, he was not able to draw the art. ஏன் நீ இவ்வளவு கசந்து அழுகிறாய் என்று கேட்டான். He asked him, why you have a bitter crying? அந்த திருடன் கேட்டானாம், அநேக வருடங்களுக்கு முன்பு ஒரு சிறு பையனுடைய படத்தை வரைத்தவர்கள் நீங்கள் தானே என்று கேட்டார். Some years back, you are the only man who drawn the picture of the 12 years old boy? ஆம் என்று சொன்னானாம். Then he told, yes. அப்பொழுது அந்த திருடன் சொன்னானாம், அந்த பையன் நான் தான் என்று சொன்னான். That the robber told, that Dekai told, I am that boy, 12 years old boy. இந்த ஆர்டிஸ்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. Even the artist could not know what to do. இவனுக்கே இருதயம் தாங்கவில்லை. Even he was not able to bear the situation. 12 வயது பருவத்திலே இயேசுவை போல தோற்றம் அளித்தவன் பாவத்தின் கொடூரத்தினாலே யூதாஸை போல மாறிவிட்டான். The man who was 12 years old, he appeared like Jesus Christ because of the cruelty or intensity of that sin. He had turned to be like a figure of Judas Iscariot. யாராலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பயங்கரமான பாவத்தினால் யூதாஸை போல காணப்படுகிறீர்களா? Is it anybody because of the severity of the sinful life, or you appear like Judas Iscariot?
அந்த சரித்திரம் அப்படியே போகிறது. வாத்தியார் இடத்துல நான் கேட்டேன், அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். வாத்தியார் இடத்துல அது எந்த எப்படி ஆகணுமே தெரியாது. ஆனால் And I asked him what was the end, and you could not say the end of it. அந்த திருடன் அந்த அழுகை நிமித்தம், அந்த இயேசு என்னும் வார்த்தை நிமித்தம், அந்த திருடன் பின் நாட்களிலே அவன் இயேசுவுக்கு ஊழியக்காரனாய் மாறினான். அது அப்படி போகிறது கதை. And that dacoit, that robber, because of his weeping and repentance, later days he became minister of God for Jesus Christ. உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனம் கசந்து அழமாட்டாயா? உன்னை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. Would he not weep and lament and cry out, the Lord Jesus Christ, the Lord who lighted you? இப்பொழுது நாம் எதற்காக துதிக்க போகிறோம் தெரியுமா? Now for what purpose we are going to praise God now? அநேகருக்கு பாவத்தில் விடுதலை இல்லை. Many have no deliverance out of sin. அவர்கள் மேல் இந்த மெய்யான ஒளி இப்பொழுது வீச வேண்டும். And now over him this true light should shine upon. அவர்களுடைய அந்தகாரம் இப்பொழுது மாற்றப்பட வேண்டும். All the darkness now should be removed. அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. With that faith and hope, the lift up your hand and let's praise him. Let's lift up your voice and praise him. With all tears. With the tears. With the bitter weeping. Loudly. It is the light who lighteth the inner man. When we make God real clear by the power of sin. அருமையான பெற்றோர்களே, Oh dear parents, உங்களுக்கு 12 வயது ஒரு பையன்கள் இருந்தால், பெண் பிள்ளைகள் இருந்தால், அவர்களுடைய வாழ்க்கை கூட அந்த 12 வயதிலே ஒருவேளை இயேசுவை போல் காணப்படலாம். ஆனால் நாட்கள் போக போக உங்கள் பிள்ளைகள் யூதாசாய் மாறாதபடிக்கு இப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். right now you may have a 12-year boy and girl. In the due course of time, they should never stay like a Judas Iscariot. You praise God. ஸ்தோத்திரம். நமக்கு சமயமில்லை, நேரமாகிவிட்டது. ஆகையினால் நான் அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். The time is short. I want to go to other subject. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். And we had to resist the devil. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அந்த வசனத்தை வாசிப்போம். And then he will flee from us. யாக்கோபு 4 அதிகாரம் 7 வசனத்தை வைத்து இப்பொழுது துதிக்க போகிறோம். With the keeping the James 4th chapter verse 7, with that we are going to praise சிலருடைய God. வீடுகளிலே பிசாசின் போராட்டங்கள். In many homes they have the conflict of the devil. இந்த வசனம் சொல்லுகிறது, நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். அநேகர் பிசாசின் தொந்தரவுகளோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள். While I was praising God, God told that many have come with the trouble of the devil. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Submit yourself to God and resist the devil and he will flee from you. அந்த வசனம் படியுங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Submit yourselves therefore unto God, resist the devil and he will flee from you. இப்பொழுது நாம் ஸ்தோத்திரம் பண்ணி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க போகிறோம். Now we are going to praise God and going to resist. சிலருடைய சரீரத்திலே, சிலருடைய குடும்பங்களிலே பிசாசின் போராட்டங்கள். In family, in the body, they have some kind of conflict of the devil. ஒரு சம்பவம் சொல்லுகிறேன், கேளுங்கள். But I want to cite an incident. ஆப்பிரிக்காவிலே ஒரு இடத்தில் ஒரு சபை ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. In Africa, in one church,
their church service was going on. திடீரென்று ஒரு மந்திரவாதி உள்ள வந்தான். All of a sudden, a magician entered into that service. சபையில கொஞ்சம் பேர் தான். That congregation was a little congregation. திடீரென்று ஒரு மந்திரவாதி உள்ளே வந்து, all of a sudden a magician entered in. நான் இப்பொழுது உங்கள் மத்தியில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். Now I'm going to do a wonderful thing. அதற்கு மேலாக உங்க இயேசு செய்ய முடியுமா? And above it, whether Jesus is able to do that. செய்தால் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். If that Jesus is able to do, I believe that Jesus. அந்த சபையார் எல்லாரும் விசுவாசம் உள்ளவர்கள், அவர்கள் இயேசு செய்வார்னு சொன்னாங்க. And that congregation, they had a good faith and belief. They said, yes, surely Jesus would do. உடனே இவன் என்ன செய்தானாம்? முகங்குப்புற படுத்து கொண்டானாம். And what he did, that he just fell flat. இந்த மந்திரவாதி, and that the magician, முகங்குப்புற படுத்து ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி கொண்டே இருந்தான். and he was falling flat, and he was just saying some incantation. கொஞ்ச நேரத்துல அவனுடைய பாடி அப்படியே உயர ஆரம்பித்ததாம். In a few minutes, his body started soaring higher. அந்த பிரசங்க பீடம் அளவுக்கு அவனுடைய பாடி அப்படியே உயர்ந்து விட்டதாம். To the height of the pulpit, his body has been raised up. பாருங்கள் பிசாசினுடைய வல்லமை. See the power of the devil. அந்த சபையார் என்ன செய்தார்கள் தெரியுமா? What their church congregation, what they did here now. இயேசுவின் நாமத்தில் இவனுக்குள் இருந்து வெளியே போ சாத்தானே என்று அதட்டினார்கள். And they rebuked the spirit in that man, let it come out. உருளைக்கிழங்கு மூட்டை கீழே விழுறது மாதிரி தொப்புன்னு கீழே விழுந்தாங்க. Just like a big sack of potatoes falls in such a way, all of a sudden he fell down. அப்படியே முகங்குப்புற தொப்புன்னு கீழே விழுந்து செத்தது போல கிடந்தான். கை கால் அசைக்க முடியவில்லையா? And he fell suddenly upon the floor, not able to move his feet or leg. அவர்கள் சொன்னார்களாம், இயேசுதான் உண்மையான தேவன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் விசுவாசிக்கிறேன் என்று நீ சொல்லு. அவன் சொல்லுகிறது வரைக்கும் அவனுக்கு கை கால் அசைக்கவே முடியவில்லையா? You say Jesus Christ, the true God, the living God. Until he was able to pronounce it or admit it, he was not able to shake his hand. கடைசியில் அந்த மந்திரவாதி இயேசுதான் உண்மையான தேவன் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னபோது அவனுடைய கை கால்கள் சரியாயிற்று. Then the magician told, I believe the Lord Jesus Christ is the true God. I believe him. Then his hand was and leg was okay. பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். எத்தனையோ குடும்பங்களில் பிசாசுனுடைய போராட்டங்கள். In many families, there are a lot of struggle and conflict. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீர்களா? Do you believe this is the word of God? இப்பொழுது ஸ்தோத்திரத்திலே பிசாசோடு எதிர்த்து நிற்போமாக. And with the praises, let they confront the devil. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. This battle is not of you. இது தேவனுடையது. This belongs to the Lord. அசதியாக ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. பிசாசை எதிர்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. Don't neglect to praise God. With the power, resist the devil. எதிர்த்து நில்லுங்க. Resist the devil. அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போவார். ஆமென். ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா ஜெயம் ஜெயம் நமக்கே 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 கைகளை தட்டி பாடுவோம். ஜெயம் ஜெயம்
பிசாசுகள் அவர்களை விட்டு ஓடுகிறது. Right now, the devil found in them started fleeing. அந்த மந்திரவாதி தொப்புன்னு கீழே விழுந்தது போல அநேகருக்குள்ள கிரியை செய்கிற பிசாசின் வல்லமைகள் இப்பொழுதே ஓடுகின்றன. Now after devil working that, magicians started fleeing now. ஜெயம் ஜெயம் Hallelujah. ஜெயம் ஜெயம் நமக்கே. ஜெயம் ஜெயம். 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 Hallelujah. ஜெயம் ஜெயம் நமக்கே. ஆமென். அடுத்ததாக நான் வாலிபர்களுக்கென்று ஒன்று தனியாக சொல்லுகிறேன். And actually, I want to say specially to இங்க இருக்கிற the young அனைத்து people, வாலிபர்களும் கவனியுங்கள். and all the young people just hearken keenly. வாலிபர்களுக்குரியது இங்க இருக்கிற எல்லாரும் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். And it's belong to the young people and make it as your own possession. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 14 15 வசனங்களிலே Genesis 9 chapter 14 and 15. ஒரு வானவில்லை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Now here is said about the rainbow. வாசிங்கள். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கை நினைவு கூறுவேன். And it shall come to pass when I bring a cloud over the earth, that the bow shall be seen in the cloud, and I will remember my covenant which is between me and you, and every living creature of all flesh, and the waters shall no more become a flood to destroy all flesh. வெள்ளம் சோதனைகளை காண்பிக்கிறது. The flood only denotes about the temptations. வெள்ளம் பிரளயமாய் மாறும்போது அழிவு உண்டாகிறது. Or when that flood turned to be like a deluge, it bring about a devastation. இனிமேல் அந்த வெள்ளம் பிரளயம் உண்டாகாது அழிவு உண்டாகாது என்று வானவில்லை கர்த்தர் வைத்தார். And that water will never turn to be like a deluge, and God kept that bow, the rainbow over it. வானவில்லை பார்க்கும் போதெல்லாம் 3 காரியங்களை நினையுங்கள். And whenever you see the rainbow, you think about 3 things. சங்கரிப்பதில்லை, And there is nothing exists, அழிப்பதில்லை, and nothing be destroyed, இனி ஜலப்பிரளயம் இல்லை. and there is no deluge. இந்த 3 காரியங்களும் ஞாபகத்துக்கு வருகிறது கர்த்தர் சொன்ன வார்த்தைகள். And these 3 words, remember it. வானவில்லிலே 7 நிறங்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். Even the rainbow, the scientists have invented it got 7 colors. ஒன்று வயலட், One is violet, இன்னொன்று இண்டிகோ, another is indigo, ப்ளூ, கிரீன், yellow, ஆரஞ்சு, ரெட். உங்களுக்கு தெரியும். blue, green, yellow, orange, red, as you know clearly. அதை விப்ஜியார் என்று சொல்லுகிறார்கள். And they say that name, விப்ஜியார் Vijaya they call it. வெறும் கலர் மட்டுமல்ல, அதிலே தேவனுடைய சுபாவங்கள் இருக்கின்றன. And not merely a color, it has the nature of the Lord behind it. வயலட் தேவ தயவை காண்பிக்கிறது. Even the violet, it speaks about the mercies of God. இண்டிகோ தேவ வல்லமையை காண்பிக்கிறது. Indigo refers about the power of God. ப்ளூ தேவ அன்பை காண்பிக்கிறது. The blue refers about the love of God. கிரீன் தேவ சமாதானத்தை காண்பிக்கிறது. The green speaks about the peace of God. yellow தேவ ஞானத்தை காண்பிக்கிறது. Yellow speaks about the wisdom of God. ஆரஞ்சு தேவ உண்மையை காண்பிக்கிறது. Orange speaks about the truthfulness of God. ரெட் தேவ நீதியை காண்பிக்கிறது. The red speaks about the righteousness of the Lord. இத்தனை தெய்வ சுபாவங்களும் ஒன்றாய் சேரும்போது அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வானவில். And all these divine nature joined together in our life, that is called the rainbow. வாலிபர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த வானவில்லை நீங்கள் காணும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரளயங்கள் உங்களை அழிக்காது. Oh young people, whenever you see this kind of bow, the deluge in no way going to destroy you. எத்தனையோ பிரளயங்களை நீங்கள் தாண்டி போக வேண்டியதாக இருக்கிறது. And many floods and deluge you had to pass it on. நீ அழிந்து போவதற்கு ஒரு நிமிஷம் கூட வேண்டாம். And there is no minute required to be perish. சில செகண்டுகளுக்குள்ளால நீ அழிந்து போகத்தக்கதாக உன்னுடைய வாழ்க்கையிலே சில
பிரளயங்களை நீ சந்திக்க வேண்டியதாக இருக்கும். And you will have to meet those kind of floods and deluge so to be destroyed in a second. வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், அந்த வில் வானத்திலே தோன்றும். And I want to tell to the young people that bow, the rainbow will appear in the heaven. உனக்கு விரோதமாக ஒரு ஃப்ளட் வரும்போது, ஒரு பிரளயம் வரும்போது நீ பயப்படாதே, வானவில்லை கர்த்தர் உனக்கு முன்பாக காண்பிப்பார். When that kind of trouble or deluge comes, don't be afraid. God will show you that bow before you. எந்த வாலிபர்களும் அழிந்து போக கூடாது. And no young man should perish. கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமாக வாலிபர்களுக்காக. Let's have a grateful heart. Let's praise God for the young people. வாலிபர்களுக்காக கர்த்தரை துதிப்போமாக. For the young people, let's praise Him. இன்னும் சில நிமிடங்கள் மட்டுமே இருக்கின்றது. Only few minutes are ahead of us. ஆகையால் நீங்கள் சத்தமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். You have to loudly praise God. எத்தனையோ வாலிபர்கள் பலவிதமான பிரளயங்கள் நிமித்தமாக அழிந்து போவோமோ என்ற நிலைமையில் இருக்கிறார்கள். And many young people, because of the deluge, they are having the assumption whether they would perish. பயப்படாதே. Don't be afraid. உடன்படிக்கையின் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். The God of covenant is a faithful God. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Happy and let's praise Him. ஆமென். அடுத்ததாக ஊழியம் செய்கிறவர்களுக்கென்று ஒரு வசனம் தருகிறேன். Nextly, I want to give word of God to the people who minister for the Lord. கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தை. That is the word of the Lord has given to me. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். பிலிப்பியர் 1:12. பிலிப்பியர் 1:12. Philippians chapter 1 verse 12. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். But I would ye should understand, brethren, that the things which happened unto me have fallen out rather unto furtherance of the gospel. எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று. And what had happened unto me is something for the furtherance of the gospel. ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே நீங்கள் சில கடினமான பாதையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். In the path, in your service in the ministry, you have to see very hard path. ஆனால் அவைகள் எல்லாம் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாக இருக்கும் என்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் தன் ஜீவியத்திலிருந்து. And even Apostle Paul is writing, it's only for the furtherance of the gospel all the thing would happen. அரசியல் உலகத்திலும் ஆவிக்குரிய உலகத்திலும் தொடக்கத்தில் உண்டாகிற போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் பின் நாட்களிலே அவர்கள் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாகிறது. And whatever things in the world, whatever thing in the spiritual life, that is only make them as a popular in the latter days. சோத்து கத்தாழை பார்த்திருக்கீங்களா? சோத்து கத்தாழையை பற்றி நான் ஒரு காரியம் படித்தேன். Even I read about the thorny shrub about it. வெப்ப நாட்டில் வளரும் சோத்து கத்தாழை வெகு விரைவில் வளர்வதில்லை. As the thorny shrub that been growing in the hard torrid zone never grow rapidly. சோத்து கத்தாழை பார்த்திருக்கீங்களா? வெப்ப நாட்டில் வளரும் சோத்து கத்தாழை வெகு விரைவில் வளர்வதில்லை. That shrub, the thorny shrub that grow in the torrid place will never grow rapidly. 100 ஆண்டு காலம் மெதுவாக தூரிலிருந்து வளர அதற்காகும். And even 100 years it takes. It's a long time to grow out of the earth. ஆனால் காலம் நிறைவேறும் போது அதில் காணப்படுமே ஒரு பெரும் மலர் மொக்கு. When the time is, it will have
on the blossom of the flower. ஆயிரம் ஆயிரம் மலர்கள் அதிலிருந்து அழகழகாய் வெடித்து மலரும். And thousands of flowers will be blossoming out of that. வீழ்ந்த மலர்கள், இப்படி வெடித்து மலர்ந்த மலர்கள் கீழே வீழ்ந்துவிடும். And even all that is plated, that blossom flower will fall downward. வீழ்ந்த ஒவ்வொரு மலரும் வீறிட்டு ஒரு சோத்து கத்தாழை செடியாக வளருமா. Whatever the flower that fallen down, that each one will grow like a thorny shrub in. எழுத்துக்காரர் என்ன எழுதுகிறார் என்றால், அன்னை மரம் மடிந்திட்டாலும் கீழே விழுந்த அந்த மலர்கள் சுற்றிலும் அநேக சோத்து கத்தாழை மரமாக வளருமா. And what the writer writes, whatever the mother plant perish, but whatever the thing that fallen around, that will rise an innumerable. இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய ஜீவியம். That is the life of the servant of God. வனாந்தரத்தில் வெப்ப நாட்டில் வளர்கிற சோத்து கத்தாழை போல, In the torrid zone, just like a thorny shrub that grows. மெதுமெதுவாக வளரும். It will grow slowly, gradually. ஆனால் மலர்கள் பூத்து அந்த மலர்கள் கீழே விழும். And it will blossom, that flower will fall down. விழுந்த ஒவ்வொரு மலர்களும் அதை சுற்றிலும் சோத்து கத்தாழையாக வளருமா. And all the fallen flowers will turn to be a thorny shrub. உன் வாழ்க்கையிலே ஏற்படுகிற எல்லா கஷ்டங்களும் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And whatever the thing that happen in our life, that is going to pave way for the furtherance of the gospel. இந்த வெளிப்படுத்தல் உனக்கு இல்லாவிட்டால், If you do not have this kind of revelation, இந்த ஊழியத்தை நீ தொடர்ந்து செய்ய மாட்டாய். you will not able to continue this ministry. நாம் ஸ்தோத்திரிப்போமாக. Let's praise God. சகோதரரே, Oh brother, எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் that the thing which had happened, சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று. and it's only for the furtherance of the gospel. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Let's all praise God. சத்தமாய் ஸ்தோத்திரிப்போம். முடிக்க போகிறது. Let's praise Him. நம்முடைய ஸ்தோத்திர ஜெபம் முடிய போகிறது. Now our God praising going to be ended. இந்த ஸ்தோத்திர சத்தம் சோத்து கத்தாழை போல தெரியவில்லை. Now this phrases is not like this thorny shrub. இது முருங்க மரம் போல தான் தெரிகிறது. Is like a drumstick tree. வெப்ப நாட்டில் வளரும் சோத்து கத்தாழைகளே, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். The people in the torrid zone, ஸ்தோத்திரம். கடைசியாக இந்த மதுரை பட்டணத்திற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணி முடிப்போம். and finally for the city of Madurai, let's praise God and conclude this. இந்த மதுரை பட்டணத்துக்காகவும் நீங்கள் எந்த பட்டணத்திலிருந்து வந்திருக்கிறீர்களோ அந்த பட்டணத்திற்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. And Madurai city, even the city where you had come, for that city, let's praise Him. நான் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தை, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். When I prayed, the word of God or the Lord had given, I keep my peace. மதுரையிலே தேவ சமாதானத்திற்காக ஸ்தோத்திரிப்போமாக. For Madurai, for the peace of God, let's praise Him. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பட்டணத்தில் சமாதானத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆவிகள் எல்லாம் இப்பொழுது நாம் ஸ்தோத்திரம் பண்ணும் போதே மடிந்து கீழே விழும்படியாய் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரிப்போம். இன்னும் ஒரு முறை சத்தம் உயர்த்தி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக.
கத்தாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோடு சோதிக்கிறேங்க தாவி. காலகாலங்களாக உடைய ஜனங்கள் உடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தும்படியாக கிருபை தந்தீர். இப்பொழுதும் இந்த துதி ஆராதனை கத்தர் கொண்டு வந்தீர். பல தேசங்களிலிருந்தும் பல ஊர்களிலிருந்தும் பல பட்டணங்கள் தாவி நீர் கொண்டு வந்தீரே, நன்றியோடும் ஸ்தோத்திரம். இயற்கையெல்லாம் அனுகூலமாய் தந்தீர். இப்பொழுது இந்த தாவி இந்த விண்ணப்ப படிவங்கள் எல்லாம் நிரப்பி பூர்த்தி செய்து கண்ணீரோடு எழுதி இருக்கினால் அற்புதங்களை செய்கிற தேவன் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். எல்லாரும் பதிலளிக்கிற தேவன் பெரிய காரியம் செய்து உடைய நாமத்தை மயப்படுத்துங்க தாவி. கிருபையெல்லாம் நறுப்பு உடைய தூதர்களுடைய பலப்படுத்துங்க தாவி. கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிறவர் இப்பொழுது மெத்தில் கடந்து வந்தது கஷ்டம். எல்லா விண்ணப்பங்களும் கேட்டு ஆண்டவரே அவருடைய இருதயத்தெல்லாம் நிரப்பி சந்தோஷத்தை திருப்பி அனுப்ப முடியாது வேண்டிக்கொள்ளுங்க தாவி. நாமத்தினால் ஜெபிக்கிறோம். கிருபைகள் மறைத்துங்க தாவி. ஸ்தோத்திரம் தாவே. நீர் உம்முடைய முகத்தை பார்த்தால் வெட்கப்பட்டு போனதில்லை தாவி. அற்புதங்களை செய்கிறவர் ஒவ்வொரு நாளும் கத்தாவே அவருடைய ஜீவியத்தில் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றிகரமான வாழ்க்கையை தந்து ஆசீர்வாதத்தை நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். கிருபைகள் மறைத்துங்க தாவி. ஆண்டவரே உம்முடைய தயவுல கருத்தில் படிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அப்படியே நின்று பாடுவோம். நம்பினோர் முகம் அருமையானவர்களே, Oh dear beloved, நீங்கள் எழுதின பேப்பர்ல மேல இருந்து ஒரு கரம் வந்து சிக்னேச்சர் போட்டிருக்கிறார். whatever that you have written, from heaven had come and ஹalleluya. உங்க கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஒரு சென்ட்ரல் பாஸ்டர் பலவீனமாக இருக்கிறார். அவர் அவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணும்படி சொல்லி அனுப்பியிருக்கிறார். திருச்சியில பாஸ்டர் ஜார்ஜ் வர்கீஸ் அவர் பலவீனமா இருக்கிறேன், ஸ்தோத்திர ஜெபத்தில் எனக்காக ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு அவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லா நடத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். திரும்பி போகிற பிரயாணங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எந்த ஆபத்தும் இல்லாதபடி உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடியாகலும் அவர் எறியாமல் கீழே விழாது பத்திரமாய் கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கும்படியாக ஸ்தோத்திரிப்போம். நம் இயேசு நல்லவராக இருக்கிறபடியாக ஸ்தோத்திரிப்போம். நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஒன்றாய் கூட்டி சேர்த்தபடி நான் ஸ்தோத்திரிப்போம். இந்த இடத்துல வந்து தேவ சமூகத்தை அனுபவித்தேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அதுதான் நம்முடைய வாஞ்சை, எதிர்பார்க்குதல், நம்பிக்கை. ஒருவரும் அவருடைய வருகையிலே கைவிடப்பட்டு போகக்கூடாது. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகையிலே அவரை சந்திக்க வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அருமையான பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவரும் வல்லவரும் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவரும் மாறாத தேவனுமாக இந்த மதுரை தேசத்தை நேசித்து, இந்த சபைகளை நேசித்து, இந்த ஜனங்களை நேசித்து, இந்த சென்டர் ஃபேத்தமில் வைத்து அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் இன்றைக்கும் நடக்கத்தக்கதாக உதவி செய்தபடியா ஸ்தோத்திரம்.
இதுக்கு பரிசுத்தவான்கள் மூலமாக நாள் கிடைத்த அந்த தேதி கிடைத்த அந்த நாள் முதல் இதுவரையுமாக இரவும் பகலுமாக நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக, அற்புதங்களை செய்கிறவராக, அதிசயம் என்ற நாமம் உடையவராக எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்பட்டு அதிசயங்களை செய்து கொண்டிருக்கபடியா ஸ்தோத்திரிக்கிறோம். வந்ததான ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய பிரச்சனைகளை தீர்த்தபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய காரியங்களை வாய்க்க பண்ணினபடியா ஸ்தோத்திரம். பிசாசின் வல்லமையை அழித்தபடியா ஸ்தோத்திரம். பிள்ளை சுனித்தின் வல்லமையை அழித்தபடியா ஸ்தோத்திரம். நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்தபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய பாஸ்டையும் பலப்படுத்தி பிரயோஜனப்படுத்தினீர். இந்த ஊழியங்கள் எல்லா பகுதியிலும் ஆசீர்வதித்தீர். வந்ததான உம்முடைய பிள்ளைகளை இன்னும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும். உங்களுடைய பிரயாணங்களை கொடுரும். அதிகமாக உமக்குள்ள மறைந்து ஜீவிக்க உதவி செய்யும். விசேஷமாக ஜெப விண்ணப்பங்கள் எழுதி போட்ட எல்லா காரியங்களும் அப்படியே நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மயப்படுத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக சீக்கிரமாய் வரப்போகிற உம்மை சந்திக்கவும் ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு காரியம் நான் மறந்துவிட்டேன். கர்த்தர் நமக்கு இயற்கை அனுகூலமாக்கி தர வேண்டும் என்று பாதம் பிடித்து கேட்டோம். கர்த்தர் நமக்கு இயற்கை அனுகூலமாக்கி தந்தபடி நான் நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிப்போமாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.